Hani's Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பாலில் சூப்பரான ரிச்சான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாலை எடுத்து அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலுமே ரொம்ப திக்கான பால் தான், அதில் நான் எந்த வாட்டருமே ஆட் பண்ணல. இந்த பாலை நல்லா சுண்ட வைங்க, நல்லா கொதிக்க வைங்க. இந்த பால் நல்லா கொதித்ததும் இதை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சலாம். இந்த மாதிரி பொங்கி வரும், அப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த பொங்குனது அடங்கினதுக்கு பின்னாடி நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் இன்னும் கூட உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னாக்கா இன்னும் கூட சுகரை அதிகப்படுத்திக்கங்க. சூப்பராக பாருங்கள், இது நல்லா பொங்கி வருது, நல்லா சுண்டணும். இது திக்கான பால் அப்படிங்கிறங்காட்டி ஆடை விழுகுது. அந்த ஆடையை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டோன்னா நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் கலக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பொங்கிடும். ஸோ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு திக்கான பதம் வர வரைக்கும் இந்த இதை அடுப்பை ஆஃப் பண்ண வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். அப்படி குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மஞ்சள் தூளை மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை அளவு மட்டும் போட்டால் போதும். லைட்டான ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு அந்த எல்லோ கலர் ரொம்ப சூப்பராக ஒரு என்ஹான்ஸாக இருக்கும். இதில் நம்ம எந்த ஏலக்காயோ எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. இந்த மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் போடுறேன். இதுவே உங்களுக்கு லைட் கலரில் கொடுக்கும், லைட் எல்லோவில். இது நல்லா மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா சுண்டி வரணும். இந்த சைடில் இருக்க ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா திக்கான பால் அப்படிங்கிறங்காட்டி ஆடை கட்டும். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் இன்னும் நான் அடுப்பை வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகணும் பால். பாருங்கள், இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் பால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டில் இருக்க இந்த ஓரங்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சுமார் ஒரு 3 ப்ரெட் மட்டும் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்துக்குமே எவ்வளோ ப்ரெட்டு தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த ஓரங்கள் இருக்குது இல்லைங்களா, ப்ரௌன் கலராக, அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, வேறு எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஓரங்களை வச்சு கூட ஒரு ரெசிபி செய்யலாம். அந்த ரெசிபியை இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மொல்லமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஓரமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஃப் பண்ண போகிறோம். இந்த ஷேப்புக்கு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இந்த ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். இந்த தூள் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நீட் பண்ணிவிட்டு இது மேலே இந்த ப்ரெட்டை வச்சுட்டு இதில் நான் ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் வச்சு கட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பிஸ்கட் கட்டர் இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிஸ்கட் கட்டர் இல்லை அப்படிங்கிறங்காட்டி நான் இந்த மூடியை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துட்றேன். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வரும். இதே மாதிரி நம்ம இந்த 2 ப்ரெட்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தூளெல்லாம் வெளியே தூக்கி போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வைங்க. ப்ரெட் க்ரம்ஸ் செய்கிற கூட இது யூஸ் ஆகும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்ம ஒரு கண்ணாடி பிளேட் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த கண்ணாடி பிளேட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரவுண்ட் ப்ரெட் ஸ்லைசஸை இது மேலே நம்ம வைக்க போகிறோம். ப்ரெட் ஸ்லைசஸை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்க
அந்த பாலை இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். இந்த மலாயை இது கூட சேர்த்த போகிறோம். மலாய் ரொம்ப சூடாக இருக்குது. உங்களுக்கு சூடாக வேணுன்னா சூடாக ஊற்றிக்கலாம், இல்லை ஆறி வேணும் அப்படின்னா ஆறி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து சூடு கொஞ்சம் குறைஞ்சதும் இது ரொம்ப திக்காயிரும். இப்போ இந்த மலாயை இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். அந்த ப்ரெட் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த மலாயை இது மேலே கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா கார்னிஷ்காக நம்ம மேலே வந்து சொரவின பாருங்கள் துருவி வச்சுருக்க பாதாமையும் பிஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மலாய் ஊற்றுனதுக்கப்புறம் லைட் எல்லோ கலராக தெரியுது. இந்த மஞ்சத்தூள் சேர்த்தங்காட்டி லைட் எல்லோ கலர் வந்திருக்குது. நீங்கள் வந்து குங்குமப்பூ இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு என்ஹான்ஸாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம மலாயை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். ப்ரெட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணும் போது உண்மையால் ரசமலாய் மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறக்கும் லுக்காக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ப்ரெட்லேயுமே இந்த மலாய் படுற மாதிரி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து கார்னிஷ்காக பாதாமை வந்து துருவி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பாதாம் இல்லைன்னா பிஸ்தா எது வேணால் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாதாமை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். பார்க்குறக்கே சூப்பராக இருக்கிற இந்த ரசமலாய் ப்ரெட்டில் செஞ்சதுன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ரசமலாய் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இந்த ரசமலாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.